உங்களுக்கு தெரியும், இந்த நாடு பங்கோலத்தாவின் காலத்தில் ஒரு கேஸ் டேங்க் எடுக்கிறதுக்கு போலின்ல இருந்த கிரவுண்ட் தான் இது. இப்போ கேஸ் தாராளமாக இருக்கின்று நன்றி செலுத்துகிற ஒரு மைதானமாக மாறிக்குது. இந்த நாட்டை பங்கோலத் பண்ணி இந்த நாட்டை இல்லாமாக்கின ராஜபக்ச குடும்பம் இந்த முஸ்லிம்களுக்கு செஞ்ச அநியாயம் பச்சையா போட்டு பத்த வச்சே தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு இந்த மக்கள் கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு துவா, மாச கணக்கில் ராஜபக்ச குடும்பமே அழிஞ்சி போச்சுன்றத இந்த மேடையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய துவா எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அழுந்தாங்க, எவ்வளோ நோம்பு பிடிச்சாங்க. என்னத்துக்கு? ஒரு நாலு எங்களோட உடலை நெருப்பு வச்ச வரலாறு எங்களுக்கு இல்லை. அப்படிக்கு வாழ்ந்த சமுதாயம் எந்த அரசாங்கம் வந்தாலும் பேரம் பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்தோம். அந்த சமுதாயத்தை சீரழிச்சு அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பிரச்சனையும் கொடுத்த ராஜபக்ச குடும்பம் எப்படி சீரழிஞ்சு போனேன்றதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு இந்த நாடு பங்கோலத்தாவின நேரம் வளமையாக ஒரு அரசாங்கம் இருந்தால் அரசாங்கத்துக்கு பிரச்சனையோடு வந்துட்டா உடனடியாக கூப்பிடுற யார்? எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு எங்கட வெளிவிவகார அமைச்சர் வருவார், அலி சப்ரி தான் அந்த கோல் எடுத்தார். கோல் எடுத்து சஜித்துக்கு சொல்லுவார், நாடு பிரச்சனையாக இருக்கி நாங்கள் இதை உங்களுக்கு கொடுக்க ரெடியாகிறோம், உடனே வந்து பாரம் எடுங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் பாரம் எடுக்கலாம், நாங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க் கவர்னரை காணணும் முதல்னு சொன்னாங்களாம். உடனடியாக சென்ட்ரல் பேங்க்கில் கவர்னரை கொண்டு அலி சப்ரி அரேஞ்ச் பண்ணின நேரம் யார் வந்திருக்கிறா? சஜித் பிரேமதாஸ், கபீர் ராஷிம், அவங்களோட கட்சியில் 4 பேர் பேச்சுவார்த்தை, ஹிரான் விக்ரமரத்ன, ஹரிஷ், அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க 4 பேர் வந்து தான் அவரோட பேச்சுவார்த்தை வச்சாங்க. அவர் எல்லாம் விளப்பமாக சொல்லிக்காரு, நாடு பங்கோலத்தாவி இருக்கி இப்படி இதுதான் செய்யணும், இதுதான் செய்யும், இதுதான் மாற்றம் அப்படின்ட்டு சொன்ன நேரம் திரும்ப அலி சப்ரிக்கு ஒரு கோல் வருது, எங்களோட தலைவர் சொல்லிட்டாரு இந்த நாட்டை பாரம் எடுக்க நாங்கள் தயார் இல்லை. அடே யுத்த நதி கடுவ கொஸ்கோட்டான்னு கேட்டானாம். இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்க போல அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க தெரியாத எதிர்கட்சி தலைவர் என்ன மசருக்கிட்டான்னு கேட்டானாம். அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு தலைமத்துவம், அது பிரச்சனைக்கு பயப்பட்டு ஓடுற ஒரு தலைவர். அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்கர கட்சி மக்கள் தோக்கடிச்சு ஒரு தேசிய பட்டியலில் மட்டும் ஒரு ஆள் வர வேண்டிய சான்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த சான்ஸை பார்த்து நாங்கள் எல்லாரும் ப்ரெஷரோடு கொடுத்தோம். இந்த 225 பேர் இருக்கிற பாராளுமன்றத்தில் தலை உள்ள ஒரு தலைவர் இருக்கிறேன்னு சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான்றதை சொன்னோம். போங்க நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு. போனார், மாத கணக்கில் மாதமும் போகல பிரதம மந்திரி ஆகுறாரு, அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆகுறாரு. அவர் ஜனாதிபதி ஆகி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்ற நியூஸை ஒரே காட்டுவான் டிவியில். ஒவ்வொரு மாதம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் சொல்லுவார், இந்த நாடு பங்கோலத்தாவி இருக்கி இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் கட்சி பேதம் எலெக்ஷன் டைமில் வச்சுக்கொள்வோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம், ஒரு கட்சியாக வந்து இந்த நாட்டை மீட்டு எழுப்பின போகிறோம், தேர்தல் காலத்தில் போய் நீங்கள் தேர்தல் செய்யுங்கன்னு சொன்னார். அதை ஏலா நீங்கள் போகணும், நான் ஜனாதிபதி ஆகணும்னு தான் சஜித் பிரேமதாஸ் சொன்னார். இவர் அந்த சேலஞ்சை பாரம் எடுத்து உலக நாட்டில் எல்லா தலைவருக்கும் பேசினார். முத பங்களாதேஷுடைய ஷேக் ஹசீனா தான் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி கோல் பண்ணி $400 மில்லியன் சொல்லி கொடுத்தா. 400 மில்லியன். ஆனால் இன்றைக்கு வேதிக்கா ஸ்டேஜில் எல்லாம் சொல்கிறாங்க எப்படின்னா,
ரணில் விக்ரமசிங்க வந்து உலக நாடு எல்லாத்துக்கிட்டையும் சல்லி எடுத்து இன்னும் சல்லி திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. சென்ட்ரல் பேங்க்குக்கு கால் பண்ணி இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்க எத்தனையோ ஸ்டேஜில் சொல்லிட்டாரு. ஷேக் ஹசீனா கிட்ட எடுத்த 400 மில்லியனை திருப்பி கொடுத்தாச்சு. வேர்ல்ட் பேங்க் IMF எடுத்து கண்ட்ராக்ட் போடிக்க படி $2 பில்லியன் கட்டி முடிச்சாச்சு. இது பங்களாதேஷ் நாடுல கிரெடிட் தான் இது. அப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டி எழுப்பி இன்றைக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு ரணில் விக்ரமசிங்கக்கு வேண்டி இவ்வளோ பேர் கூடி நிற்கிறத நினச்சி பார்த்தாலே இந்த நாடு எப்படி போகிறேன்றத நல்லா பார்த்துக்கொள்ளும். இவங்க என்ன செய்கிறாங்க இல்லாட்டி என்னத்தான் செஞ்சாங்க? சஜித் பிரேமதாச 40 பேர் வச்சிருந்தார். 40 பேரில் 15 பேர் இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நாளைக்கு நாளாண்டு அப்போ இன்னொரு 4 பேர் வராங்க. அப்போ 20 பேர் பேலன்ஸ் ஆகும். 20 பேர் பேலன்ஸ் ஆகினா சஜித் பிரேமதாஸ் இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகினா அவருக்கு இந்த அரசாங்கத்தை அமைக்க இயலுமா? அப்போ இதில் உங்களுக்கு என்ன விளங்குது? பிள்ளைகள படிப்புக்காக வேண்டி கொடுக்குற ஒயிட் போர்டு இல்லை, இது ஏண்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொடுக்குற ஒயிட் போர்டுன்றது இன்றைக்கு எல்லாத்துக்கும் விளங்கியாச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் சஜித் பிரேமதாசர் நிலைமை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க தனியாக வந்து இந்த நாட்டில் வரலாறுல தரக்க ஒரு தேசிய பட்டியலில் ஒரு ஆள் வந்து இந்த நாட்டில் பிரதம மந்திரியாவி இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆவின ஒரே ஒரு மனிதன் எங்களோட ஹிஸ்டரியிலே இல்லை. அது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். வந்தது மட்டும் இல்லை, நான் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன், 225 பேர் இருக்கிற பாராளுமன்றத்தில் அதை அடிக்கிறதுக்கு தலையொண்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு முழு உலகத்திலே IMFக்கு டெலிஃபோன் கோலில் உடனே கோல் ஒன்று எடுத்து சென்னா சல்லி கொடுக்குற ஒரு தலைவராக மாறிக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? இவங்க எல்லாரும் ஏட்டபேன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் எங்களோட தலைவருடைய மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது? புலுவாங் ஸ்ரீலங்கா, புலுவாங் ஸ்ரீலங்கா, புலுவாங் ஸ்ரீலங்கா. அப்படி සියලු දෙනාටම පුළුවන් බැරිද? පුළුවන් 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 ஐதான் ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு இந்த நாட்டில் எல்லா